வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி அலச போறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட எதிர்காலம். அது வெறும் டெக்னாலஜியை மட்டும் பொறுத்த விஷயம் இல்ல. அது எந்த பொருளாதார அமைப்புக்குள்ள வேலை செய்யுதுங்கிறத பொறுத்தது. இந்த ஆர்குமெண்ட்டை தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, டாவோஸ் மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்ல ஏஐ பத்தி ஒரே கொண்டாட்டம். ஆனா இன்னொரு பக்கம் நம்மளோட வேலையெல்லாம் போயிடுமோன்னு ஒரு பெரிய பயம் பரவலா இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற முரண்பாடு தான் நம்மளோட ஆரம்ப புள்ளி. நம்மளோட முதல் பகுதி செயற்கை நுண்ணறிவு சிக்கல். இப்போ எல்லாருமே இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பெரிய உலக தலைவர்கள்ல இருந்து நம்மள மாதிரி சாதாரண தொழிலாளர்கள் வரைக்கும். ஒரு பக்கம் டெக்னாலஜி அசுர வேகத்துல வளருது, இன்னொரு பக்கம் சமூகத்துல ஒரு விதமான பதற்றம். இதுதான் அந்த சிக்கல். சமீபத்துல நடந்த டாவோஸ் மீட்டிங்கே எடுத்துக்கலாமே. அங்க ஏஐ மூலமா எவ்ளோ லாபம் சம்பாதிக்கலாம்னு ஒரே உற்சாகம். ஆனா அதனால வேலை இழப்புகள் வருமேங்கிற கவலைய யாருமே பெருசா கண்டுக்கல. சரி, ஏஐயை மெயின்டைன் பண்ண புதுசா வேலைகள் வரும்னு சொல்றாங்க. ஆனா அது வரப்போற பெரிய இழப்பை ஈடு செய்யுமான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் இந்த மூலாதாரம் சுட்டிக்காட்டுது. என் டெக்னாலஜியோட பெரிய ஆதரவாளரான எலான் மஸ்கே என்ன சொல்றாருன்னா, ஆமா ஏஐ கண்டிப்பா வேலைகளை எடுக்கும்னு ஒத்துக்கிறாரு. இதை வச்சுதான் அவர் ஒரு தீர்வையும் முன்வைக்கிறாரு. இப்பதான் ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான பகுதிக்கு வரும். இந்த வேலை இழப்பு பிரச்சனையை சமாளிக்க ஒரு தீர்வு சொல்றாங்க இல்லையா? ஆனா அந்த முதலாளித்துவ தீர்வுலயே ஒரு பெரிய தர்க்கப்பிள்ளை இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. அது என்னன்னு நாம இப்ப உடைச்சு பார்க்கலாம். ஓகே, இந்த வரி போட்டு ஈடு செய்யற மாடல்ல என்ன தப்புன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். சிம்பிளா சொல்லணும்னா, 100 பேர் செய்யற வேலைய ஏஐ வந்ததும் 50 பேர் செஞ்சா போதும். சரி, வேலை இழந்த அந்த 50 பேருக்கு ஏஐ பயன்படுத்துற கம்பெனி கிட்ட இருந்து வரி வாங்கி சம்பளமா கொடுக்கலான்னு சொல்றாங்க. ஆனா இங்கதான் ஒரு சிக்கல். அந்த இழப்பீடு அவங்களோட பழைய சம்பளத்துக்கு சமமா இருந்தா கம்பெனிக்கு வேலையாளர் சம்பளத்துல எந்த சேவிங்ஸுமே இருக்காதே. செலவு குறையலன்னா அப்புறம் எதுக்கு லாபத்துக்காக அந்த புது டெக்னாலஜி அவங்க கொண்டு வர போறாங்க? அந்த நோக்கமே அடிபட்டு போயிடுது இல்லையா? அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உற்பத்தி அதிகமாகி லாபம் வந்தா கூட அது புதுசா வேலைகள் உருவாகிறத மறைமுகமா தடுக்குது. கடைசில பார்த்தா ஒட்டுமொத்தத்துல வேலை வாய்ப்புகள் குறையத்தான் செய்யுது. உண்மையில இந்த பயம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல. இதுக்கு ஒரு சரித்திர உதாரணமே இருக்கு. 19ஆம் நூற்றாண்டுல இங்கிலாந்துல லியூடைட்ஸ்னு ஒரு குழு இருந்துச்சு. அவங்க மெஷின்கள் தங்களோட வாழ்க்கையை அழிக்குதுன்னு நம்பி அதையெல்லாம் உடைச்சாங்க. இன்னைக்கு நாமளும் அதே காரணத்துக்காக தான் டெக்னாலஜியை பார்த்து பயப்படுறோம். அப்போ இந்த ஆதாரம் என்ன சொல்ல வருதுன்னா, நம்மளோட பயம் டெக்னாலஜி மேல இல்ல, லாபத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சிஸ்டம் கீழே அந்த டெக்னாலஜி என்ன பாதிப்பை உண்டாக்குமோங்கிற பயம்தான் அது. சரி, அப்போ இதுக்கு வேற வழியே இல்லையா? நாம வேற மாதிரி யோசிச்சா என்ன ஆகும்? இப்போ இந்த ஆதாரம் சொல்ற மாற்று பார்வைய பத்தி பார்க்கலாம். அது எப்படி ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு விளைவை கொடுக்குதுன்னு பார்ப்போம். நம்ம அடுத்த பகுதி ஒரு சோஷியலிச பார்வை. இங்க டெக்னாலஜிங்கிறது லாபத்துக்காக இல்லாம மனுஷங்களோட நல்லதுக்காக பயன்படுற ஒரு அமைப்பை பத்தி இந்த ஆதாரம் பேசுது. இந்த சோஷியலிசம் மாதிரில ஏஐ ஒரு பயமுறுத்தலா இல்ல, அது ஒரு பெரிய வாய்ப்பா பார்க்கப்படுது. அப்போ இந்த சோஷியலிச அணுகுமுறைனா என்ன? ரொம்ப சிம்பிள். டெக்னாலஜி வளர வளர உற்பத்தி அதிகமாகுது இல்லையா? அந்த பலனை சில பேரை வேலை இல்லாம ஆக்குறதுக்கு பதிலா எல்லா தொழிலாளர்களோட ஓய்வு நேரத்தையும் அதிகப்படுத்த பயன்படுத்தணும். அதாவது வர்ற ஆதாயங்களை எல்லாருக்கும் சமமா பகிர்ந்து கொடுக்கணும். இந்த ஸ்லைடு தான் நம்மளோட இந்த பகுப்பாய்வோட முக்கியமான இடம். இந்த ரெண்டு அமைப்புகளையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு ஒப்பிட்டு பாருங்க. முதலாளித்துவத்துல டெக்னாலஜியோட நோக்கம் வேலையாள் செலவை குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்துறது. அதனால தொழிலாளர்களுக்கு வேலையின்மை தான் மிச்சம். ஆனா சோஷியலிசத்துல அதோட நோக்கம் கஷ்டமான வேலையை குறைச்சு ஓய்வு அதிகப்படுத்துறது. இதனால அதே சம்பளத்தோட வேலை நேரம் குறையுது. கடைசியா சமூகத்துக்கு என்ன கிடைக்குது? ஒரு பக்கம் ஏற்றத்தாழ்வு, இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்த செழிப்பு. இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா ஒரு உதாரணம் பார்க்கலாம். 100 பேர் செஞ்ச வேலைய இப்போ 50 பேரால செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த சோஷியலிஸ்ட் மாதிரியில அந்த 50 பேரை வேலையை விட்டு தூக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த 100 பேருமே வேலை செய்வாங்க. ஆனா அவங்களோட வேலை நேரம் பாதியா குறைஞ்சுக்கும். ஆனா சம்பளம் அது முழுசா முன்னாடி வாங்கின அதே சம்பளம் கிடைக்கும். சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அப்போ தொழில்நுட்பம் யாருக்காக? இந்த ஆதாரம் இறுதியா என்ன சொல்ல வருதுன்னா, அசல் கேள்வியே இந்த தொழில்நுட்பத்தோட உரிமையாளர் யார், அதோட நோக்கம் என்னங்கிறது தான். இந்த முழு பகுப்பாய்வோட மைய கருத்தே இதுதான். ஒரு தொழில்நுட்பத்தோட விளைவு நல்லதா கெட்டதாங்கிறத தீர்மானிக்கிறது அது இல்ல, அது எந்த பொருளாதார அமைப்புக்குள்ள இயங்குதுங்கிறது தான். அந்த அமைப்போட நோக்கம் லாபமா இல்ல மனித நலனா, அதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. முதலாளித்துவத்தோட இந்த குணத்தை விமர்சனம் செய்ய இந்த ஆதாரம் கார்ல் மார்க்ஸோட ஒரு சக்தி வாய்ந்த மேற்கோளை காட்டுது. கொல்லப்பட்டவர்களின் மண்டையோடுகளில் இருந்து மட்டுமே அமிர்தத்தை பருக விரும்பும் ஒரு கோரமான விக்கிரகத்தை போன்றது முதலாளித்துவம்.
அப்போ நம்மளோட இந்த அபாரமான தொழில்நுட்ப வளர்ச்சியோட பலன்களை உண்மையிலேயே எதுதான் தீர்மானிக்க போகுது? இந்த கேள்வியோட இந்த அலசலை நம்ம இங்க முடிச்சுக்கலாம். தொழில்நுட்பத்துக்கும் நம்ம சமூகத்துக்கும் உள்ள இந்த ஆழமான உறவை பத்தி நீங்க யோசிப்பீங்கன்னு நம்புறேன்.